நாங்கள் பாதுகாப்பு அமைச்சை எடுத்துக்கொண்டால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நான் உண்மையா நேர்மையாக குறிப்பிட்டால் அந்த தமிழ் மக்கள் இந்த பாதுகாப்பு அமைச்சை மிகவும் வெறுக்கிறார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு கீழ் மட்டுமல்ல முன்னே அரசாங்கம் இருந்த இந்த பாதுகாப்பு அமைச்சை அவர்கள் வெறுக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் ஒரு தனி அமைச்சுக்கு ஒரு தனி அமைச்சு மக்களின் துயரங்களுக்கான அனைத்து துயரங்களுக்கான காரணமாக உள்ளது. தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் யுத்த காலத்தில் மட்டுமல்லாது யுத்தத்துக்கு பிறகும் 16 வருடங்களுக்கு பிறகும் மக்கள் துன்பப்படுகிறார்கள் இந்த அமைச்சு காரணமாக. நீங்க அதற்கான எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? கடற்படையினர் வடகிழக்கு மாகாணத்தின் அனைத்து கரையோர பகுதிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சோதனை சாவர்கள் காணப்படுகின்றன. நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், நீங்கள் வடகிழக்கு மாகாணங்கள் போய் ஒவ்வொரு கரையோர பகுதியில் சென்று பாருங்கள். அங்கே கடற்படை முகாம்கள் இடைக்கிடையே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு அல்லது 2 கிலோமீட்டருக்கு இடையில் காணப்படுகின்றன. அவர்கள் யுத்த காலத்தில் கூட அவ்வாறு இருக்கவில்லை. அவர்கள் பிரசன்னமாக இருக்கிறார். அதற்கான காரணம் எல்டிடிக்கு பாரிய பகுதியிலே கைப்பற்ற இருந்தது. அதற்கு பிறகு கடற்படையினர், ராணுவத்தினர், அதே போன்ற விமானப்படையினர் அதிக பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது. அது யுத்தத்துக்கு பிறகு. இந்த வடக்கு கிழக்கில் யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த போதைப் பொருள் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. அதை நீங்க எவ்வாறு நியாயப்படுத்துவீர்கள்? இது யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை அங்கே காணப்படுகிறது. யுத்த காலத்தின் போது அங்கே எல்டிடி நிர்வாகம் இருக்கும் போது இந்த போதைப் பொருள் பிரச்சனை இருக்கவில்லை. அரசாங்க பகுதியிலும் கூட இந்த போதை பிரச்சனை இருக்கல. அதற்கான காரணம் இந்த போதைப் பொருள் கடத்துபவர்கள் அந்த எல்டிடி பயந்திருந்தார்கள். அன்றைய அரசாங்கத்தின் முழு பயம் இருந்தது. அதற்கான காரணம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு 16 வருடங்களுக்கு பிறகு எவ்வாறு இந்த போதைப் பொருள் பிரச்சனை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. பாரிய அளவில் அங்கே போதைப் பொருள் பாவனை ஏற்படுறது. நீங்கள் இந்த விடயத்தை மறுத்தால் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் தமிழ் மக்களின் சந்தேகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துவீர்கள். இதுதான் உண்மை. இதை உங்களுக்கு மறுக்க முடியாது.